இன்றைக்கி நம்ம 9th தமிழ் ஃபஸ்ட் இயரில் இருக்கிற இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொடர் இலக்கணம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒன்று பார்த்துடலாம். இப்போது பாருங்கள், எட்வர்டு வந்தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எழுவாய்னா என்னன்னு சொல்கிறாங்க. ஒரு எழுவாய்னா என்ன? எழுவாய்னா பெயர் சொல் தான் எழுவாய். பெயர் சொல்னா என்ன? இப்போது ஏதாவது ஒரு பேர் பாருங்கள், எட்வர்டுன்றது ஒரு பேர், யாரோ ஒரு ஆளோட பேர். அப்போ எட்வர்டுன்றது ஒரு பெயர் சொல். அதே போல் இப்போ புத்தகம், ஒரு புக்கு சொல்லுதா, அதுவும் ஒரு பெயர்ச்சொல். இந்த மாதிரி ஒரு பெயர்ச்சொல்லை சொன்னாங்கன்னா அதுதான் எழுவாய். எழுவாய்னா என்னன்னு கேட்டால் பெயர்ச்சொல், அவ்வளோதான். பாருங்க, பெயர்ச்சொல்லையோ எழுவாய் என்கிறோம். ஒரு பெயர்ச்சொல்லை தான் எழுவாய்னு சொல்கிறோம். அவ்வளோதான். எழுவாய்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பயனிலை. பயனிலைன்னா என்ன? பயனிலைன்னா இந்த ஒரு வார்த்தையை நான் பார்த்துங்க, ஒரு தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். இப்போது ஏதோ ஒரு சொற்றொடர், இதுவே பார்த்துங்க, எக்ஸாம்பிள் கனகாம்பரம் பூத்தது. இதில் கனகாம்பரம்ன்றது ஒரு பேச்சொல், இது எழுவாய். இந்த பூத்ததுன்னு இருக்குல்ல, இதுதான் அந்த சொற்றொடைய முடிவுற செய்தா, நிறைவு பெற செய்தா, அதான் பூத்தது. ஏதோ ஒரு பயன் முடிஞ்சிடுச்சு, பூத்துடுச்சு. அப்போ இதுதான் இந்த தொடரில் பயனிலை. நெக்ஸ்ட்டு இதில் பயனிலை எதுன்னு காட்டு பாருங்கள். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இதில் சூடினால்ன்ற வார்த்தை வந்ததுக்கப்புறம் தான் இது முடியுது, இந்த சொற்றொடர். அப்போ சூடினால்ன்றது தான் இந்த இடத்துல இந்த பயனிலை. நெக்ஸ்ட்டு எழுவாய் என்னென்னு பார்த்தோம், ஒரு பெயர்ச்சொல். இதே பயனிலை என்னென்னு பார்த்தா, ஒரு சொற்றொடரை முடிவு பெற இடத்துல வர ஒரு வினைமுற்று தான் அது பயனிலைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வினைமுற்றுனா ஒன்றும் இல்லை, ஒரு செயல் முடிஞ்சிடுச்சு. வினைன்னா ஒரு செயல், முற்றுன்னா முடிஞ்சிடுச்சு. ஒரு செயல் முடிஞ்சதை சொல்கிறது தான் வினைமுற்று. அதுதான் மோஸ்ட்லி பயனிலையாக இருக்கும். இப்போ கனகாம்பரம் பூத்ததில் பூத்ததுன்ற பயனிலை. மீனா கனகாம்பரத்தை சூடினால்ன்றது பயனிலை. இப்போ எழுவாய் பார்த்தோம், பயனிலை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செய்யப்படு பொருள். செய்யப்படு பொருள்னால் ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு எழுவாய்னா பெயர் சொல் பார்த்தோமா, அதே சொற்றொடரில் இன்னொரு எழுவாய் வந்திருக்கும், இன்னொரு பெயர் சொல், அதுதான் செய்யப்படு பொருள். பாருங்க, எழுவாய்னா ஏதோ ஒரு பேர், ஒரு வினையை செய்ய, ஏதோ ஒரு செயல், ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்ய போது அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செய்யப்படும் பொருள். இதை அப்படியே இங்கே சொல்கிறேன் பாருங்க. எழுவாய், ஏதோ ஒரு எழுவாய். மீனான்ற எழுவாய் ஒரு செயலை செய்ய போகுது. சூடினால், எதையோ சூடுறாங்க, ஒரு செயலை செய்ய போகுது, எதை சூடுறாங்க, அதுக்கு அடிப்படையானது கனகாம்பரம் தான். இப்போ புரியுதா? கனகாம்பரன்றது அதுவும் ஒரு பேர் சொல்லு தான், அதை எழுவாய்னு சொல்லலாம். ரெண்டாவதாக ஒரு எழுவாய் வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு எழுவாய் ஒரு செயலை செய்யறதுக்கு அடிப்படையாக எது இருக்குது, கனகாம்பரன்ற பூ தானே சூடினாங்க. அப்போ இந்த கனகாம்பரன்றது தான் செய்யப்படும் பொருள். இப்போ புரியுதா? எழுவாய்னா ஒரு பெயர் சொல், பயனிலைன்னா ஒரு செயல் முடிச்சதை சொல்கிறது பயனிலை. இதே செய்யப்படும் பொருள்னால் அந்த எழுவாயும் பயனிலைக்கும் சென்ட்ராக அதை விளக்கறதுக்கு அடிப்படையாக ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதுதான் செய்யப்படும் பொருள். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போது அதே தாங்க பாருங்கள், ஒரு தொடரில் எழுவாய்ன்றது இப்போ பார்த்தோம்னா, மீனா கனகாம்பரத்தை சூடினாள். அதில் மீனான்றது எழுவாய், கனகாம்பரன்றது செய்யப்படும் பொருள். இது ரெண்டுமே பெயர் சொல்லாக தான் இருக்கும். பெயர் சொல்லாகவும் எழுவாயும் செய்யப்படும் பொருளும் பெயர் சொல்லாகவும், அப்போ ரெண்டுமே பேர் சொல்லாக தான் இருக்கும். பயனிலை வினைமுற்றாகும். பயனிலை தான் வினைமுற்றுன்னு சொன்னல. இப்போ சூடினால், பூத்தது, அதுதான் வினைமுற்று. செயல் முடிஞ்சதை சொல்கிறது தான் வினைமுற்று, அதுதான் பயனிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். இதை தான் முன்னாடியும் பாயிண்டில் பார்த்து நம்ம இங்கே பாருங்கள், ஒரு தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடம் பயனிலைன்னு சொல்கிறோம். அதே தான் இங்கேயும் சொல்லிக்கிறாங்க. அந்த தொடரோட பயன் நிலைத்து இருக்கணும் பயனிலைன்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. செய்யப்படும் பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். இது ரெண்டுமே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கனகாம்பரம் பூத்தது, இதில் எழுவாய் வந்திருக்கு, பயனிலை வந்திருக்கு, ஆனால் செய்யப்படும் பொருள் இல்லை. அதே போல் இங்கே பாருங்கள், மீனா கனகாம்பரத்தை சூடினாள். மீனான்றது எழுவாய், கனகாம்பரன்றது செய்யப்படும் பொருள், சூடினால்ன்றது பயனிலை. இங்கே செய்யப்படும் பொருள் இருக்குது. இதே தான் சொல்லிக்கிறாங்க. ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் இருக்கணுன்ற கட்டாயமெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கே இல்லை பாரு, அது இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் போகலாம். ஆனால் அந்த செய்யப்படும் பொருள் இருந்துச்சுன்னா அந்த தொடர் விளக்கமாக இருக்கும். இப்போ கனகாம்பரத்தை சூடினாள், இதில் விளக்கமாக புரியுதா? அதுதான் இங்கே டிஃப்ரெண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இதுலேருந்து கொஷின் மோஸ்ட்லி எதுவும் வராது. மிஞ்சி போனால் நமக்கு சும்மா தெரிஞ்சிக்க எழுவாய்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், பயனிலைனா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், செய்யப்படும் பொருள்னா என்னென்னு சொல்லிக்கிறோம். வேணா இந்த பாயிண்ட் நான் போச்சு, ஒரு எழுவாய்னா
ஒரு எழுவாய் வினையை செய்ய அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் செய்படு பொருள். இந்த ஒரு பாயிண்ட் வச்சுங்க. ஒரு தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலைன்னு சொல்கிறோம். இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது இப்போ இதை பார்க்கலாம். படித்தாய். நம்ம படித்தாய் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? படித்தாய். படித்தாய்னா இப்போ என்ன சொன்னோம்னா படித்தேன் அப்படின்னா வரும். இதே எனக்கு 3ஆவதாக இன்னொரு ஆளுங்க அவன் படித்தான், அவள் படித்தாள் அப்படி சொல்லுவோம். ஆனால் படித்தாய், நீ படித்தாய், நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆளை சொல்கிறோம். நீ படித்தாய், அதுதான் இதுக்கான மொத்த ஆன்சர். இதில் நீன்ற வார்த்தை வெளிப்படையாக வரல, மறைஞ்சி வந்திருக்கு. அதே தான் இங்கே நீன்றது தான் எழுவாய், படித்தாய்ன்றது பயனிலை. இந்த நீன்ற எழுவாய் இந்த இடத்துல வெளிப்படையாக வரல, ஆனாலுமே அது நீ படித்தாயின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த நீன்றது வெளிப்படையாக வராமல் மறைஞ்சி வந்திருக்கு. அதனால தான் அங்கே பாருங்கள் தோன்றா, தோன்றா. ஏன்னா தோன்றவே இல்லை, அது எழுவாய் மறைஞ்சி வந்திருக்கு. தோன்றா எழுவாய், எழுவாய் மறைஞ்சி வந்திருக்குன்னா அது தோன்றா எழுவாய்ன்னு சொல்கிறோம். இதுன்னு மிஞ்சி பண்ண என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா படித்தாய் அப்படின்னு கொடுத்து இதோட இலக்கண குறிப்புன்னா தோன்றா எழுவாய், அவ்வளோதான். அடுத்தது நான் வந்தேன். இதில் பாருங்கள், நான்ன்றது ஒரு எழுவாய், வந்தேன் அப்படின்றது ஒரு பயனிலை. நான் வந்தேன், இங்கே என்ன சொல் பயனிலையாக வந்திருக்கு? வந்தேன்றது ஒரு வினைச்சொல், அது ஒரு செயல் தானே, வர்றது அது ஒரு செயல். இந்த மாதிரி ஒரு வினைச்சொல் பயனிலையாக வந்துச்சுன்னா அது வினை பயனிலைன்னு சொல்லுவோம். அதாங்க பாருங்கள், வினை முற்று. வந்தேன் அப்படின்னா வந்துட்டேன், அது ஒரு வினை முற்று பெற்றுச்சு, வந்துட்டேன்றது முற்று பெற்றுச்சு. இந்த வினை முற்று தான் இங்கே பயனிலையாக வந்துக்கிறதுனால இது வினை பயனிலை. இதுவே இந்த இடத்துல ஒரு பேர் சொல் கடைசியாக வந்துருச்சுன்னா அது பெயர் பயனிலை. அதே இடத்துல ஒரு வினா சொல் கடைசியாக வந்துச்சுன்னா அது வினா பயனிலை. நெக்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சொன்னவள் கலா. கலான்றது ஒரு பேர் சொல். இந்த இடத்துல பயனிலையாக எது வந்திருக்கு? கலான்ற பேர் சொல்லு தான் பயனிலையாக வந்திருக்கு. பயனிலைனா இந்த கலான்ற வார்த்தை வந்ததுக்கப்புறம் தான் அது முடியுது, அதுதான் பயனிலை. அப்போது இதில் பெயர் சொல் பாருங்கள், பெயர் சொல் பயனிலையாக வந்தனால இது பெயர் பயனிலை. நெக்ஸ்ட்டு விளையாடுபவன் யார். இந்த இடத்துல எது பயனிலை? யார். யாருன்றது தான் பயனிலையாக வந்திருக்கு. அப்போ யாருன்றது என்ன? அது ஒரு வினாச்சொல். அப்போது அதே போல் தாங்க பாருங்கள், வினாச்சொல் பயனிலையாக வந்தால் அது வினா பயனிலை. அதான் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடர் எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாடு? இங்கே பாருங்களா, இப்போ காட்டும். இப்போ மீனா கனகாம்புரத்தை சூடினாள். மீனான்றது எழுவாய், கனகாம்புரன்றது செயல்படு பொருள், சூடினால்ன்றது பயனிலை. எந்த வரிசையில் எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை அந்த ஆர்டரில் வந்திருக்கா? அதை தான் அங்கே சொல்லிக்கிறாங்க. இந்த ஆர்டரில் தான், இந்த வரிசையில் தான் வரணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, அது எப்படி வேணால் மாறி வரலாம். அது எக்ஸாம்பிள் தான் அங்கே பாருங்கள். நான் பாடத்தை படித்தேன். நான்ன்றது ஒரு எழுவாய், பாடத்தைன்றது ஒரு செயல்படு பொருள், படித்தேன்றது ஒரு வினைமுற்று. அங்கே பாருங்கள், எழுவாய் செயல்படு பொருள் வினைமுற்றுனாலும் பயனிலைனாலும் ஒன்று தானே. இதுவே மாறி கூட வரலாம். பாடத்தை நான் படித்தேன் இப்படி வரலாம். பாடத்தைன்றது செயல்படு பொருள், நான்ன்றது எழுவாய், படித்தேன்றது வினைமுற்று இல்லை பயனிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஆர்டர் மாறி வந்திருக்கா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், படித்தேன் நான் பாடத்தை. படித்தேன்றது ஒரு பயனிலை, நான்ன்றது எழுவாய், பாடத்தைன்றது செயல்படு பொருள். இந்த மாதிரி எப்படி வேணால் மாறி வரலாம், இந்த ஆர்டரில் தான் வரணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸாம்பிளெல்லாம். அதை தான் இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. படித்து பாருங்கள். எப்படின்னா எப்படி வேணால் மாறி வரலான்ட்டு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது அடைமொழின்னா என்ன? ஏதாவது ஒரு நூலோ ஏதாவது ஒரு செயலுக்கோ முன்னாடி இப்போது ஓடினான்ன்றது ஒரு செயல், குடுகுடுன்னு ஓடினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுன்றது அதுக்கு அடைமொழியாக இப்படி தான் இவன் ஓடனான்றன்னு அதுக்கு ஒரு அடைமொழியாக வருதுல்ல, அதே தான் இங்கே பாருங்கள். நல்ல நூல் ஒன்று படித்தேன். நூலுன்றது ஒரு பெயர்ச்சொல், நல்ல நூல் அப்படின்னா அந்த பெயர் சொல்லுக்கு அடைமொழியாக ஒன்று வந்திருக்குல்ல, அதனால் இது பெயரடை. புரியுதா உங்களுக்கு? ஒரு பெயர் சொல்லுக்கு அடைமொழியாக பக்கத்தில் ஒன்று வந்தால் அது பெயரடை. நூலுன்றது ஒரு பெயர் சொல், அதுக்கு அடைமொழியாக நல்லன்ற வார்த்தை வந்திருக்கு, அதனால் இது பெயரடை. இதுவே பாருங்க, மகிழன் மெல்ல வந்தான். வந்தான்ன்றது ஒரு வினைச்சொல், இந்த மெல்லன்றது இந்த வினைக்கு அடைமொழியாக வந்திருக்கு. மெல்ல வந்தான், எப்படி வந்தான்னா மெல்ல வந்தான். அப்போ இந்த வினைக்கு அடைமொழியாக வந்ததுனால இது வினையடை. பெயருக்கு அடைமொழி வந்தால் பெயரடை, வினைக்கு அடைமொழி வந்தால் வினையடை. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு தன்வினை பிரிவினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.